திருப்பூர் மாவட்ட செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தினுடைய பத்திரிகையாளர் சந்திப்புக்கு வருகின்ற பத்திரிகையாளர் அனைவருக்கும் எங்களுடைய மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த செயற்குழு கூட்டத்தினுடைய தீர்மானம் முதல் தீர்மானமாக அவிநாசியில் நடைபெற்ற பிதரியா கொலை வழக்கு குற்றவாளியாக இருக்கும் மாமனார், மாமியார் மற்றும் கணவன் ஆகியோருக்கு அதிகபட்ச தண்டனையாக தமிழக அரசு தூக்கு தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்று இந்த செயற்குழுவினுடைய கூட்டத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் திருப்பூர் ரயில் நிலையத்திலிருந்து பெருமாநல்லூர் வரை பறக்கும் பாலத்திற்கான மண் பரிசோதனை நிறைவு பெற்று பணி நடைபெறாமல் இருப்பதை இச்செயற்குழு வன்மையாக கண்டிக்கிறது. மேலும் விரைவில் பாலத்தினை கட்டி பொதுமக்கள் சிரமத்தினை குறைக்க வேண்டும் என்று இந்த செயற்குழு கேட்டுக்கொள்கிறது. இன்றைக்கு சிவகங்கை மாவட்டம் திருப்பூரத்தில் நடைபெற்ற தம்பி அஜித்குமாருடைய படுகொலையை தமிழக அரசு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டும் சிபிஐ விசாரணை இதுவரை நடைபெறவில்லை. அந்த கொலைக்கு தூண்டுதலாக காரணமாக இருந்த IAS IPS அதிகாரிகள் யார் என்பதை முதலில் சிபிஐ விசாரணை செய்து மக்கள் முன்பாக நிறுத்த வேண்டும் என்று இந்த செயற்குழு கேட்டுக்கொள்கிறது. அதாவது நாங்க எப்படின்னா தொடர்ந்து நாங்க இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உருவ மீட்பு குழுவுடைய தலைவராக இருக்கக்கூடிய அருமையான திரு OPS பின்னால தொடர்ந்து பயணம் செஞ்சோம். இன்னைக்கு அவருடைய அரசியல் சூழ்நிலை சரியில்லாத காரணத்தால் விரைவில் எங்களுடைய மாநில பொதுக்குழு கூட்டம் மதுரை தமிழ்நாடு ஓட்டில் நடைபெற உள்ளது. அதில் ஒரு முக்கியமான முடிவுகள் எடுத்து விரைவில் அரசியலுக்கான எங்களை யாரை அழைத்து பேசுகிறாரோ அவங்க பின்னால் செல்ல நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எடப்பாடி எங்களுடைய தேவர் சமுதாயத்துக்கு மட்டுமல்ல பிற்படுத்தோடு சமுதாய மக்களுக்கு மிகப்பெரிய துரோகம் செய்தார். அதாவது இன்னைக்கு 10.5% இடஒதுக்கீடு எந்த சமுதாயத்தையும் ஆலோசிக்காமல் தான் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு உடனடியாக அவசரமாக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அந்த தீர்மானத்தை அமல்படுத்தி ஒட்டுமொத்த பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்களுடைய எதிர்காலத்தை பாழாக்கியார். அந்த 10.5% இடஒதுக்கீடை எதிர்த்து முதலாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது எங்களுடைய கட்சி மட்டுமே. அதுல நாங்கள் கொடுத்து மிகப்பெரிய வெற்றியும் கண்டோம். நாங்கள் உச்சநீதிமன்றம் சென்று வெற்றி கண்டோம். அதனால எடப்பாடி நாங்கள் ஒழுங்காக ஏற்றுக்கொள்ள மாட்டோம். பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய அண்ணன் டிடிவி தினகரனா இருக்கட்டும், OPS இருக்கட்டும், யாருமே கலந்து ஆலோசிக்காம இவரா தனிச்சே நான் சுற்றுப்பயணம் தெரிஞ்சுன்னா இது தேசிய ஜனநாயக கூட்டணியில அண்ணன் டிடிவி இருக்காரா இல்லையாங்கிறது, OPS இருக்காரா இல்லையாங்கிறது பொதுமக்கள் இன்னைக்கு மக்கள் மத்தியில் ஒரு அச்சம் ஏற்படுது. அதாவது இன்னைக்கு அதிமுக தேர்தல் பிரச்சாரம் இருந்தாலும் எந்த இருக்காரு, தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்காரு. தேசிய ஜனநாயக கூட்டணி அங்க வைக்கக்கூடிய எல்லா கட்சியும் அவர் கேட்கணும்ல. இவர் கேட்டு பிரச்சாரம் பண்ணுங்கன்னா எல்லா மக்களும் எல்லா கட்சி நிர்வாகிகளும் அவருக்கு ஆதரவு கொடுக்க தயாரா இருக்காங்க. இவர் தனிப்பட்ட முறையில் ஒரு தேர்தல் பிரச்சாரம் செய்கிறார். தமிழ்நாட்டில் இது பெரியார் மண்ணு, இங்க பெரியாரையும் அண்ணாவையும் யார் இழிவுபடுத்தினாலும் ஆட்சிக்கு வர முடியாதுன்னு சொல்றாங்க. இந்த மண் பெரியார் மண் கிடையாது. இந்த மண் தேசிய தலைவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் போன்ற எண்ணற்ற சுதந்திர மக்கள் போராளியை பெற்றுத்தந்த புனிதமான மண். இங்கே பெரியாருக்கு அண்ணாவுக்கு இங்கே வேலை இல்லை. அதனால பெரியாரை அண்ணாவை இழிவுபடுத்தினாலும் ஆட்சிக்கு வர முடியாதுன்னு சொல்றதுக்கு தார்மீகமாக விஜய்க்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா பிரசாத் கிஷோர் கூட உள்ள ஏற்கனவே ஒருத்தவரை எடப்பாடி ஆலோசனை இருந்தார். எடப்பாடி ஆட்சிக்கு வந்துட்டாரா? அன்னைக்குள்ள காலகட்டம் வேற, இன்னைக்குள்ள காலகட்டம் வேற. இன்னைக்கு மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு உங்களுக்கே தெரியும். என்னத்தை காசு பணம் கொடுத்தாலும் மக்கள் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அந்தந்த தொகுதியினுடைய வேட்பாளர் கொடுத்துருக்கு. அவங்களுக்கு தான் இன்னைக்கு வாக்களிக்க எல்லா இடத்துலையும் தயாராக இருக்காங்க. அந்த சொத்து பாண்டிய மன்னர்களால் உருவாக்கப்பட்ட அந்த கோவில் தற்பொழுது என்ன செய்யறாங்கன்னா அந்த கோயிலில் உள்ள எல்லா இடத்தையும் ஒரு சில பேர் ஆக்கிரமிச்சுட்டு வெறும் 3 சென்டில் மட்டும் ஒரு சின்ன கோயிலை கட்டியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய புராணங்கள் உள்ள மொத்த புராணங்கள் உள்ள சின்னங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டு அன்னைக்கு அந்த கோயிலுடைய சொத்து மொத்தம் 40 ஏக்கர். இன்னைக்கு வெறும் 3 சென்ட் இருக்கு. மிச்சம் உள்ள சொத்து என்னாச்சுங்கிறது இந்த அறநிலையத்துறை தலையிட்டு அதை விசாரணை நடத்தி உரிய சொத்துக்களை மீட்க வேண்டும் என்று எங்களுடைய கட்சியினுடைய சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.